சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் உதயநிதி ஓட்டம், போலீஸ் குவிப்பு. தமிழக சட்டசபை மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் மாணவர் அமுதன் கொலை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கும் அமைச்சருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்ற நிலையில் மாணவரின் மரணம் தொடர்பாக அரசின் விளக்கம் ஏற்புடையது இல்லை என கூறி திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் 4வது நாள் விடுமுறைக்கு பிறகு சட்டசபை மீண்டும் கூடியது. துறை வாரியா மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 9:30 மணிக்கு அவையை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் திருக்குறளோடு தொடங்கி வச்சார். தொடர்ந்து தமிழக வெற்றிக்காக அரசு பொறுப்பேற்று 100 நாள் நிறைவு பெற்ற நிலையில் முதல்வருக்கும் அரசுக்கும் வாழ்த்து தெரிவித்து பேசினார். அவை தொடங்கிய உடனே கர்நாடகாவில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஏவாவேலு கோரிக்கை விடுத்தார். ஆனால் கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாகவும் அது தொடர்பாக விவாதித்த பிறகு மற்ற விவரங்கள் குறித்து பேசலாம் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சொன்னார். இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் மாணவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் கோஷ்டி மோதல் என அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆனால் மாணவர் போதைப் பொருள் குறித்து தகவல் அளித்ததால் தான் சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டதாக பெற்றோர்கள் நம்புகிறார்கள். இது கோஷ்டி பூசல் அல்ல, இது ஒரு படுகொலை. கோவை போலீசார் அமுதனை போதைப் பொருள் குறித்து அழைத்து சென்று தகவல் பெற்றிருக்கிறார்கள். இந்த தகவலை குற்றவாளிகளிடம் போலீசார் சொல்லியிருக்கிறாங்க என பெற்றோரும் சொல்றாங்க. அரசின் அலட்சியத்தால தான், காவல்துறையின் பொறுப்பற்ற போக்கால தான் மாணவன் அமுதன் கொல்லப்பட்டிருக்கார். குற்றவாளிகள் தகவல் கொடுத்ததாக குற்றச்சாட்டப்படும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை தேவை என்று சொன்னாங்க. அப்போது குறிப்பிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லை. போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்ததால தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்தது. திமுக ஆட்சியில தான் போதைப் பொருள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்தது. திமுக ஆட்சியில காவல்துறை அளித்த தகவலின் அறிக்கையின் அடிப்படையில் தான் 40% போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கு. போதைப் பொருள் அதிகரிப்பு காரணமாக தான் திமுகவை மக்கள் தூக்கி எறிந்தாங்க. தாவேக ஆட்சியில போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. மாணவர் கொலை வழக்கில் காவல்துறையின் அறிக்கையா அல்லது இறந்தவர்களின் தாயா என்றால் எங்கள் முதல்வர் அந்த தாயின் பக்கம்தான் இருப்பார். எந்த அழுத்தத்திற்கும் இடம் தர மாட்டோம் என பேசினார். மேலும் திமுக ஆட்சியில 2.5 வயது குழந்தை திமுக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதா ஒரு புகைப்படத்தை காமிச்சார். அதற்கு பதிலடி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தாவேக அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தியதா ஒரு வீடியோ வெளியானது, அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதா என பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து அவை மரபு மீறி கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அரசு பதில்தான் அளிக்க வேண்டும். ஆனால் இங்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றாங்க. அவை முறையாக நடைபெறவில்லை. மேலும் மாணவன் படுகொலை, பாலியல் வன்கொடுமை குறித்த கேள்விகளுக்கு உரிய பதில் இல்லை என குற்றம் சாட்டி திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. அதனால பரபரப்பாக இருந்தது, போலீஸும் குவிக்கப்பட்டது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் தனியார் ஆங்கில சேனல் நடத்திய 100வது நாள் விழாவில் பங்கேற்க சென்றிருந்ததுனால தொடர்ந்து காலை 11:31 மணி அளவில் தான் 2 மணி நேரம் தாமதமாக சட்டசபைக்கு வந்தார். தமிழக சட்டசபையில் கடந்த வாரம் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது. இதையடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கியது. கோவை கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், திருவொற்றியூர் சக மாணவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வச்சு எதிர்க்கட்சி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து முதல்வர் விஜய் அவையில் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் இன்று அவைக்கு வரல. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோரே பதிலளித்தாங்க. சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து முதல்வர் விஜய் அவை நடவடிக்கையில் பங்கேற்காத நிலையில் இன்றைய கூட்டத்தில் தற்போது வரை அவைக்கு வராதது கவனம் பெற்றது. முதல்வர் விஜய் அவைக்கு வராததுக்கு சென்னையில் பிரபல ஆங்கில சேனல் நடத்திய 100வது நாள் விழாவில் பங்கேற்க சென்றிருந்ததே காரணம் என சொல்லப்படுது. பிரபல ஆங்கில தொலைக்காட்சியின் ரவுண்ட் டேபிள் விவாத நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் விஜய் பங்கேற்றிருந்தார். தனியார் தொலைக்காட்சியின் ரவுண்ட் டேபிள் விவாத நிகழ்ச்சியில்
அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழில்துறை பிரமுகர்கள் என பல்வேறு துறையில் ஆளுமைகள் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சென்றதுனால்தான் விஜய் சட்டசபைக்கு தாமதமாக வருகை தந்தார். காலை 11:35 மணி அளவில் முதல்வர் விஜய் சட்டசபைக்கு வருகை தந்தார். அதாவது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு முதல்வர் விஜய் 2 மணி நேரம் தாமதமாக சட்டசபைக்கு வந்தார் என சொல்லப்படுது. மேலும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், முதல்வர் விஜய் அவைக்குள்ள வரும்போது எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற கண்ணியத்தை எதிர்க்கட்சி தலைவரும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என சொன்னார். உடனே முன்னாள் அமைச்சர் KN நேரு எழுந்து எதிர்க்கட்சி தலைவரை பற்றி அமைச்சர் சொல்கிறார். திமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தது இல்லை. எனவே அது ஒரு குற்றம் இல்லை. அது அவரது விருப்பம், அவரவரது எண்ணம். எதிர்க்கட்சி தலைவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என சொல்லி பேசுவதெல்லாம் தேவையற்றது என்று சொன்னார். இதையடுத்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், பேரவைத் தலைவர் வரும்போது கட்சி விஷயமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலம் காலமாக கடைபிடிக்கும் மரபு. முதல்வராக இருப்பவர்கள் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வதுதான் மரபு. ஆனால் முதல்வர் விஜய் அவைக்குள் நடந்து சென்று அங்கும் இங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு அமர்கிறார். இது புதிய பழக்கமாக உள்ளது. இப்படி புதிய மரபாக முதல்வர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டுமெனில் எதிர்க்கட்சி தலைவரும் நிற்க வேண்டுமா என்பதை பேரவைத் தலைவர் முடிவு செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பினாங்க. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் JCT பிரபாகர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அவைக்கு வரும்போது உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இந்த அவையின் கண்ணியமும் மிகச்சிறந்த பாரம்பரியமும் ஒருவரை ஒரு பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வதுதான். அந்த அடிப்படையில் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் அவைக்கு வரும்போது மரியாதை தெரிவிப்பது தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை அவரவர்கள் விருப்பத்துக்கே விட்டுவிடுறான். அதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்த முடியாது. அவரவருக்கு கொடுக்கும் மரியாதையை தங்களின் மனதுக்கு ஏற்ப கொடுப்பது அவரவரின் உரிமை. சட்டசபை கூடுவதற்கு முன்பாக சட்டசபைக்குள் முதல்வர் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி எழுந்து நின்று மரியாதை செலுத்தியதை பார்த்திருக்கிறேன். இந்த அவையின் கண்ணியமும் பாரம்பரியமும் காக்கப்படும்படி ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்திக் கொள்வது நம் பண்பாடு என தெரிவித்தார். மேலும் தவேக அரசு 100 நாட்களை நிறைவு செய்தது தொடர்பாக பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் பேசுகையில், மதச்சார்பற்ற சமூக நீதி காக்கும் முதல்வர் விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செஞ்சிருக்கு. அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில கடந்து செல்லும் நாட்கள் அல்ல, தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று மாற்றம். வாக்குறுதி என்பது தேர்தலுக்கான வார்த்தை அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படும் இந்த அரசு முதல் நாளிலிருந்து மக்களின் நாடி துடிப்பு அறிந்து புதிய சிந்தனைகளுடன் களமிறங்கி முதல் 100 நாட்கள் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்படுகிற பணிகள் பாராட்டுக்குரியவை என விஜயை பாராட்டியிருந்தாங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆவேசமாக பேசியதற்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. இனி நடைபெறும் சட்டசபையில் எதிர்க்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் காரசாரமான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுது.